Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஷிஃபாச்சி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியல அப்படின்னா எவ்வளோ போடணும் தெரியணும், எந்த இடத்துல போட தெரியணும்னு கற்றுக்குங்க ஃபஸ்ட்டு. அது கற்றுக்கிட்டதுக்கப்புறமா டார்கெட் எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத கற்றுக்குங்க. ஃபிக்ஸ் பண்ண டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட்டாக எப்படி ஹோல்ட் பண்ணுறது அப்படின்ற விஷயம் கற்றுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னுடைய யூடியூப் கமெண்ட்ஸில் பல கேள்விக்கு இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஏன்னா ஒரு வீடியோவில் வந்து ஒரு சில கமெண்ட்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியாமல் சூழ்நிலை வரலாம், சில கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாம் அதனால் இந்த வீடியோ சம்மந்தப்பட்டதாகவும் இருக்கணும். ப்ளஸ் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கு பாருங்கள். என்னோடய சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்க. இல்லை 699 ப்ரைமில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா 699 ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். உங்களால் 699 பே பண்ண முடியல அப்படின்னா கீழே கொடுத்துற லிங்க் மூலிமா எந்த லிங்க்லேருந்து நீங்கள் அக்கௌண்ட் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், அலைஸ் ப்ளூ, ஏஞ்சல் ப்ரோக்கிங், நீங்கள் எல்லாம் வேணாலும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். என்னுடைய 699 ப்ரைமில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றி சந்தேகங்களும் இந்த வீடியோவில் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஒன்று பார்த்துடலாம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம டவுட் என்ன கிளியர் பண்ணிக்கலாங்க சார். 2% ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி போட்டிங்களே, ஏன் அது? ஓகே, தம்ப்நெயில்ல 2% ப்ராஃபிட் போட்டிங்களே ஏன் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு கமெண்ட் பதில், அது ஃபஸ்ட்டு பதில் சொல்லிடலாம். ஏன் 2%க்கு நான் தம்ப்நெயில் ஏன் போடுறேன் அப்படின்னா, அட்ராக்ஷன். இப்போ நம்மளுடைய சேனல் வந்து இவ்வளோ நம்ம ஒரிஜினல் கண்டென்ட் வச்சுட்டு நம்மளால் வந்து அந்த வியூஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ அது ஒரு காரணத்துக்காக தம்ப்நெயில் அட்ராக்ஷனுக்காக வந்து 2% போட்டிருக்கேன். ப்ளஸ் அது வந்து உண்மையாகவும் இருக்கணும். ஓகேங்களா? நம்ம சொல்கிறது வந்து உண்மையாகவும் இருக்கணும். அந்த காரணத்துக்காகவும் நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2% அப்படின்னா எப்படின்னா, நீங்கள் கால்குலேஷன் பண்ணிங்கன்னா ஆவரேஜ் வந்து நம்ம 2% வரணும். ஓகேங்களா? அதாவது ஒரு நாளைக்கு ஆவரேஜ் வந்து நம்ம கேபிட்டல்லேருந்து 2% வரணும். ஓகே, நிறைய பேர் என்னோடய யூடியூப்பில் லைவில் நான் வருஷத்தில் கூட கேட்டிருக்காங்க, ஸோ அவங்களோட மந்த்லி ப்ராஃபிட் எவ்வளோ, நீங்கள் மந்த்லி எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, இது மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கும் அதில் ஆன்சர் வந்துடும். நம்மளுடைய கேபிட்டலில் ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ட் பண்ண கற்றுக்குங்க. ஃபஸ்ட் நான் ஆல்ரெடி அதான் சொல்கிறேன், எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ண கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, 0.5% சம்பாதிக்கிறீங்களா, 1% சம்பாதிக்கிறீங்களா, இல்லை 2%, இல்லை 5%, உங்களுடைய தீர்மானத்தை நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு தெரியாத பட்சத்தில் நீங்கள் அதை எதனால் பண்ண முடியும்? அட்லீஸ்ட் காஸ்ட் டு காஸ்ட்டாக இருக்கிறீங்களா மந்த் எண்டில்? என்னால் நோ ப்ராப்ளம், என்கிட்ட 1 lakh இருக்குது. 1 lakhக்குன்னா கீழும் போல் மேலும் போல் சார், நான் 1 lakhல எவ்வளோ ட்ரை பண்ணாலும் லாஸ் பண்ணிக்கிறேன், லாபம் பண்ணிக்கிறேன், இதே மாதிரி என்னுடைய கேபிட்டல் இருக்குன்னா பரவாயில்ல, நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் மார்க்கெட் படுத்தி தெரிஞ்சு வச்சுட்ருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சிம்பிள் லாஜிக் தான். நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு மாதத்தில் 1,10,000 ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா கூட நீங்கள் ட்ரேடராக மாறிட்டு வரீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சிம்பிளாக, அது பெரிய விஷயம் கிடையாது. ஏன் 2% ப்ராஃபிட் அப்படின்னா, 2% ப்ராஃபிட்னா யாரும் இதுக்கு கூட முக்கியத்துவம் தரத்தில் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஒன்லி நான் 2% தம்ப்நெயில் போட்டிருக்கேன் இல்லைங்களா, இந்த தம்ப்நெயில் கூட யாரும் ஒரு கிளிக் பண்ணி பார்க்கலான்னு விருப்பப்படலை. என்னென்னா, ஒரு 1 லட்சம் ப்ராஃபிட், 1 கோடி ப்ராஃபிட், ஒரே நாளில் எப்படி பணத்தை டபுள் பண்ணுறது, இது மாதிரி தம்ப்நெயில் போட்டால் தான் பார்க்குறாங்களே தவிர, அதாவது நான் போடுற தம்ப்நெயில் உண்மையாக இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் அந்த 2% கூட போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுவும் நம்ம டாடா ஸ்டீலில் தான் யூஸ் பண்ணுறேன். டாடா ஸ்டீல் எப்படின்னா, இப்போ கண்டினியூ ஒரு 4 நாள் ப்ராஃபிட் வரும். 4 நாள் ப்ராஃபிட் கணக்கு வச்சிங்கன்னா நீங்கள் 30% ஆகிடும் வாரத்துக்கு. ஓகேங்களா? உங்களுடைய கேபிட்டலில் 4 நாள் ப்ராஃபிட் கணக்கு வச்சிங்கனாவே கிட்டத்தட்ட 30% ஆகிடும். ஸோ அந்த மாதிரி போடாதீங்க, அது தப்பு. அது ஏன்னா சடனாக ஒரு நாள் டபுள் சைட் ஸ்டாப் லாஸ் டேக்கர் ஆகிடுச்சுன்னா வந்த ப்ராஃபிட்டில் முக்கால்வாசி போயிடும். அப்போ என்ன ஆகுனா, இந்த 2% தான் வந்து நிற்கும் உங்களுக்கு. டே ஒரு நாளைக்கு 2%, அப்போ 8% இருந்து 4 நாளைக்கு வந்து 8% நிற்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கணக்கு தான் வந்து ஆவரேஜாக போட்டு நான் 2% அப்படின்னு ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டிருக்கேன். அது மேபி 1% இருக்கலாம், 3% மாறலாம். ஓகே, ஸோ அந்த 2% ஏன் தம்ப்நெயில் போடுறேன் அப்படின்றது விஷயம் ஒன்று கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், கேட்டுங்க. டாடா ஸ்டீலில் நம்ம எப்படி சேஃபாக இருக்கலாம் இன்னும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். இதோட அந்த டபுள் சைட் ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக நம்ம சம்பாதிக்க முடியுமா அப்படிலாம் ஒரு சிலர் வந்து கேட்டிருக்காங்க. குட், சூப்பர். ஏன்னா அந்த என்ன ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த கேள்வி கொஷின்ஸ்லாம் வரும். கண்டிப்பாக வர வேண்டிய விஷயம் அது, கண்டிப்பாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ உங்களுடைய மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, ஓகேங்களா, எப்போ உங்களுடைய ப்ராஃபிட் மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே லைனாக வந்துடுதோ, அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா, டபுள் சைடு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ 4th கேண்டில் கிரியேட் ஆகுதுன்னா மேலேயும் போயிட்டு கீழே வந்துட்டு திரும்ப மேலே போயிட்டு பாருங்கள், வெயிட் பண்ணிட்டு இருங்க. ஏன்னா உங்களுடைய ப்ராஃபிட்டை தக்க வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது என்னென்னா, உங்களுடைய ப்ராஃபிட்டை தக்க வச்சுக்கோங்க. இல்லை உங்களால் பொறுமையாக இருக்க முடியலன்னா அட்லீஸ்ட் செகண்ட் என்ட்ரிக்காக வெயிட் பண்ணுங்கள். செகண்ட் என்ட்ரி மீன், இப்போது 4th கேண்டில் கிரியேட் ஆகிடுச்சு, ஒன்று கீழே போயிட்டு மேலே வரத்துக்காக வெயிட் பண்ணுங்கள், இல்லை மேலே போயிட்டு கீழே வரத்துக்காக வெயிட் பண்ணுங்கள்.
அப்போ என்ன ஆகுனா உங்களுடைய ஒரு ஸ்டாப் லாஸ் தான் மிச்சமாகும். ஸோ ஒரு ஸ்டார்ட் சிங்கிளில் நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். அந்த இப்போ நான் பண்ணுற இல்லைங்க லாஸ்ட் டைம் நான் பண்ணிட்டு இருந்தீங்களா அதே மாதிரி தான். அப்போ என்ன ஆகுனா நம்மளோட கேபிட்டல் வந்து ஒரு 1 lakh வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஒரு மந்த்துக்கு வந்து நீங்கள் 1 lakh நான் சொன்னேன் இல்லை 1 lakh 2000 1 lakh 5000 அது மாதிரி வரும். பரவாயில்ல, நான் சொல்கிறேன் நிதானமாக சும்மா நம்ம விதை போட்டிருக்கோம், ஒரு துளியாவது வந்து ஒரு அரும்பு ஒன்று வெளியே வரட்டுமே. ஓகேங்களா? இது முக்கியமான ஸ்ட்ராட்டஜி யாருக்காக அப்படின்னா ஏஜ்டு பீப்புள்ஸ். இப்போ தான் ட்ரேடிங்கில் ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டேன், நான் டார்கெட் இல்லைன்னா நான் ஹோல்ட் பண்ண முடியல, எனக்கு அன்பேலன்சிங்காக இருக்குது ட்ரேடிங்கில், எமோஷனல் ஆகிட்டு ஏதோ ட்ரேட் எடுக்கிறேன். அவங்கெல்லாம் ஒரு யூனிஃபார்ம் கொண்டு வரதுக்காக இந்த டாடா ஸ்டீல் 4 கேண்டில் ஸ்ட்ராட்டஜி கிட்டத்தட்ட 5 years 5 வருஷமாக நம்ம போட்டிருக்கோம். யூடியூப் சேனலில் வந்து நம்ம 2 வருஷமாக தான் நம்ம அதை அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? யூடியூப் சேனல் வரதுக்கு முன்னாடி நம்ம 5 years நம்ம பார்த்துட்டு வரோம். யூடியூப் வந்ததுக்கப்புறமா யூடியூப்பில் சேனலில் 2 வருஷமாக நம்ம அதை பார்த்துட்டு வரோம். ஓகேங்களா? சரி, இதில் ஒரு சில மாதத்தில் காஸ்ட் டு காஸ்ட் கூட வரலாம். ஓகேங்களா? அதாவது உங்களுடைய கேபிட்டல் தான் மிக்கும். அதாவது அந்த ஒரு மாதம் 1லேருந்து 30ஆம் தேதி வரலாம் நீங்கள் ட்ரேட் பண்ணி நோ லாஸ் நோ ப்ராஃபிட் இந்த மாதிரி கண்டிஷன் கூட வரும். பரவாயில்ல, பயப்படாதீங்க. உங்களுடைய கேபிட்டல் ப்ரொடெக்டாக இருக்குதா அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டாடா ஸ்டீல் 4 கேண்டில் ஸ்ட்ராட்டஜி இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக பார்க்கலாம். சரி, இன்னும் சேஃபாக எப்படி இருக்குது நம்ம அப்படின்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இப்போ சொன்னேன் செகண்ட் என்ட்ரிக்காக வெயிட் பண்ண சொன்னேன், இல்லை டபுள் சைஸ் ஸ்டாப் லாஸ் செட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ண சொன்னேன். ரைட், மூமெண்ட் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு, ஃபஸ்ட் கேண்டில் கிரியேட் ஆகிடுச்சு, செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில், ஃபோர்த் கேண்டில். ஓகே, இந்த மாதிரி ரேஞ்சில் உங்களுக்கு கிரியேட் ஆச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ரேஞ்சில் உங்களுக்கு கிரியேட் ஆகிடுச்சுன்னா ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒன்று மேலே போயிட்டு கீழே வரணும், இல்லை கீழே போயிட்டு மேலே வந்தே வரணும், இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சுன்னா. ஆனால் அதே உங்களுக்கு மார்க்கெட்டு இந்த மாதிரி ரேஞ்சில் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு ஃபோர்த் கேண்டில் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ரிஸ்கிட்டு. இதுலேயும் வரும் ப்ராஃபிட் வரலன்னு சொல்ல, இதில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்பு வந்து ஒரு 60% அமையும். ஓகேங்களா? ஆனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து 80% வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக அமையும். ஏன்னா மார்க்கெட் ஒரு 2% வந்து ஒரு டவுனில் வந்துச்சு உங்களுடைய 20 நிமிஷத்தில், அதாவது 9:35 மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு. ஒரு 2% உங்களுடைய ஸ்டாக்ஸ் கீழே வந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன கன்சல்டேஷன் ஆகும். ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ஒரு ட்ரேட் இக்னோர் பண்ணிட்டேன், பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அந்த டைமில் முன்னாடி ஒரு தேர்ஸ்டே இல்லை வெட்னஸ்டே நினைக்கிறேன், ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி அமைஞ்சிச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த யூடியூப்ஸில். ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி அமைஞ்சு ஒரு 3-4% மேலே போயிடுச்சு ஸ்டாக்கு. ஓகே, 4% மேலே போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பை எடுக்கிற சூழ்நிலை வந்தது. நான் இக்னோர் பண்ணிவிடுங்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். அதாவது ஃபோர்த் கேண்டில், ஃபஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில், ஃபோர்த் கேண்டில். அந்த ஃபோர்த் கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறமா மேலே வந்து பை எடுக்கிற சூழ்நிலை. ஏன்னா மேலே அப்பர் சைட் பிரேக் அவுட் ஆச்சு, பை எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னேன். காரணம் என்னென்னா, ஒரு போல் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு சைடேஸில் மார்க்கெட் போய்ட்டு அதுக்கப்புறம் மேலே போகும், அதுக்கப்புறம் கீழே வரும், ஏதாச்சும் ஒன்று பண்ணும். அந்த டைமை நம்ம ஏன் ஒரு எமோஷனலாக நாங்கள் ஏன் காத்துட்டு இருக்கணும்? அன்றைக்கி ட்ரேடிங் பண்ணலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. ஏன்னா நம்மக்கிட்ட 3-4 ப்ராஃபிட் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட ஒன்றும் அந்த பணம் நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? டாடா ஸ்டீலில் இது மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் கற்றுக்குங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்னொரு ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ஃபோர்த் கேண்டில் அமைகிற இடம் வந்து ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இருங்க. இப்போ டாடா ஸ்டீலுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம கிரியேட் ஆகிடுதுன்னா இந்த மாதிரி கிரியேட் ஆக சொல்ல, இந்த ஏரியா வந்து ப்ரீவியஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்டேயோ இல்லை சப்போர்ட் கிட்டேயோ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குதா பாருங்கள். அதாவது ஸ்டாக்ஸ் வந்து இந்த மாதிரி போயிட்டுருக்குதா, இல்லை மார்க்ஸ் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் கீழே வந்து இந்த திரும்பிக்கு தான் பாருங்கள். இந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் ட்ரெண்ட் லைன் போட்டுட்டு இந்த இடத்துல வந்து அந்த ஃபோர்த் கேண்டில் கிரியேட் ஆகிட்டு தான் பாருங்கள். ஏன்னா இதுவும் உங்களுக்கு ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா பிரேக் அவுட் வச்சா மேலே போகும், இல்லை கீழே பிரேக் அவுட் வச்சா கீழே வரும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, சப்போர்ட் ஏரியா இந்த இடத்துல. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான் நான் என்னுடைய பிரைம் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சில பிரைம் டெலிகிராம் சேனலில் என்ன சார் கிடைக்கும் அப்படின்றாங்க, அதை பற்றி பார்ப்போம் இந்த வீடியோவில். ஓகேங்களா? இப்போது இது மாதிரி சின்ன சின்ன தகவல்லாம் வந்து அதில் ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி இப்போ பாருங்கள், இப்போ இது மாதிரி ட்ரெண்ட் லைன் போய்ட்டுருக்கோம். நான் சொல்கிறேன் இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணால் சேலிங்கான பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் இந்த பக்கம் சேலிங்கான பிரேக் அவுட் வாய்ப்புன்னா, கிட்டத்தட்ட என்னோடய டைம் ஃப்ரேம் எல்லாமே நான் ஸ்டடி பண்ணி வச்சுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சொல்லணும் தரேன். சில என்னோட டைமில் நான் இது மாதிரி ஸ்டாக் கீழே போயின்னு சொல்லுவேன், ஆனால் என்னோடய ஸ்டாப் லாஸ் செக்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலேயும் போகும். ஓகேங்களா? இப்போது நம்ம வந்து அந்தளவுக்கு ஒன்றும் பர்ஃபெக்டாக அக்யூரேஸெல்லாம் ஒன்றும் வைக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சதுன்னா இவர் 80% 85% எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் நான் பண்ண முடியுமே தவிர, இல்லை எனக்கு 100% நான் ஃபுல்லாக நான் சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் நடக்கும் அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் என்ன பார்த்துருப்பேன். இந்த இடத்துல நான் இதுக்கு முன்னாடி
ஒரு சப்போர்ட்டோ இல்லை ஒரு ரெசிஸ்டன்ஸோ வந்து கிரியேட் ஆகிட்டு போயிட்டுருக்கோம். அது பேஸ் வச்சு நான் ஸ்டடி பண்ணியிருப்பேன், இல்லை ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்துருப்பேன், இல்லை மல்டி கன்ஃபர்மேஷன் ஏன்னா ஒரு இடத்துல இருந்திருக்கும். ஸோ அதனால் இந்த பக்கம் சேலிங்கான வாய்ப்பு எதிர்பார்ப்பேன். இங்கே ஸ்டாப் லாஸ் போடுங்க, இந்த பக்கம் சேலிங் பண்ணுங்கள், ஏன்னா அந்த மார்க்கெட் போய்ட்டு சின்ன கரெக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகும், அந்த மாதிரி வியூவில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல சேலிங்கான வாய்ப்பு கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் அந்த 619 ஜாயின் பண்ண என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை பற்றியும் பார்த்துலாம் இருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் இப்போ பாருங்கள், மார்ச் 4 என்ன என்னோடய வியூஸ் சென்ட் பண்ணியிருக்கேன்னா, அதாவது இதுக்கு கீழே போனால் சேல், அதாவது 217.75 கீழே போனால் சேலிங்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சேலிங் என்னோடய வியூவில் சேலிங் பண்ணி ஸோ இந்த 2158 அதுக்கு நேரம் வந்தால் ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம் அப்படின்னு என்னோடய வியூ சென்ட் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஓகேங்களா? 699 உங்களுக்கு எதுவும் சொல்லிலாம் கொடுக்க முடியாது. ஜஸ்ட் என்னோடய வியூவை ஷேர் பண்ண சொல்ல என்னன்னா, ஒரு 3 months 6 months இதே மாதிரி ஃபாலோ பண்ண சொல்லும். அது கூட அதாவது என்ன சொல்கிறது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாலேஜ் உங்களுக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு கொஞ்சம் சில நாலேஜ் இருக்கலாம், அந்த சப்போர்ட் அனலிசிஸ் ட்ரா பண்ணிருக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ஒரு சப்போர்ட் யாராச்சும் உங்களுக்கு தேவைப்படலாம். நம்மள மாதிரி பரவாயில்ல, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே மாதிரி இவங்களும் நினைக்கிறாங்களே, நம்ம என்ன தோணுதோ அது மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு என்ன சொல்லுது, ஒரு உங்களுக்கு ஒரு உங்களை நீங்களே ஒரு பார்க்குற மாதிரி ஒரு வியூ இருக்கும். ஓகேங்களா? ஒரு சப்போர்ட்டிங், நம்ம தனியாக ட்ரேட் பண்ணுற மாதிரி தோணும் உங்களுக்கு. ஸோ அந்த பயத்தை போக்குறதுக்காக தான் அந்த 699 ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஒரு ஃப்ரெண்டு, அதாவது ஒரு ஃப்ரெண்டு குரூப் மாதிரி. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபாலோ பண்ண என்ன ஆகுனா, ஜஸ்ட் உங்களுடைய என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய வியூ எனக்கு சென்ட் பண்ணுவாங்க. என்னால் முடிஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். உடனே ரிப்ளைலாம் கிடைக்காது அதில். இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து சார் நான் ப்ரைமில் இருக்கேன், எனக்கு இமீடியட்டாக சொல்லுங்கள், இது மேலே போமா கீழே போமா அப்படின்னு கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த மேலே போமா கீழே போன விஷயம் எப்படி சொல்ல முடியும்? நான் அனலைசிஸ் பண்ணி நான் சிஸ்டம் முன்னாடி இருந்தால் தான் உங்களுக்கு நான் அதை ரிப்ளை பண்ண முடியுமே தவிர, அப்படியே வந்து மேலே போமா கீழே போமா, இது இன்றைக்கி சில்வர் என்ன ஆகும், இன்றைக்கி நிக்கல் என்ன ஆகும், இன்றைக்கி க்ரூட் ஆயில் மேலே போமா அப்படின்னு சொன்ன அப்படிலாம் வந்து கால்ஸ் டிப்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. தயவு செஞ்சு அந்த கால்ஸ் டிப்ஸ் ஒரு அந்த மாதிரி எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்க யாரும் ப்ரைமில் ஜாயின் பண்ண வேண்டாம். நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தில் இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் ப்ரைமில் ஜாயின் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இப்போ என்ன பண்ணாங்கன்னா, சிம்பிளாக சொல்கிறீங்களா, அப்போ அந்த கேம்லிங் டைப்பில் அந்த டிப்ஸு கால்ஸ் எதிர்பார்க்குறவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஜஸ்ட் பிளைண்டாக அவ்வளோதான். இது கீழே போட்டிருக்குன்னா அது கீழே சேலிங் கொடுத்துருவாங்க. சேலிங் கொடுத்துட்டா மேலே ஸ்டாப்லாஸ் போட்டுவாங்க. டார்கெட் ஹிட் ஆச்சா ஓகே, சக்தி டேட் சேனல் நல்ல சேனல், நம்ம டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு. அதே ஸ்டாப்லாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன அவன் டார்கெட் கொடுக்குறான், என்ன அவன் ஸ்டாப்லாஸ் அடிக்கடி ஹிட் ஆகுது அப்படின்வாங்க. நான் அதே தான் சொல்கிறேன், பியூர்லி நாலேஜ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா என்கிட்டேருந்து சில தவறுகள் நிகழலாம். ஏன் என்னுடைய ஸ்டாப்லாஸ் கூட ட்ரிகர் ஆகுது, இல்லைன்னு சொல்ல வரலையே, என்னோடய ஸ்டாப்லாஸும் ட்ரிகர் ஆகும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நான் இன்றைக்கி மார்ச் 4 2 கொடுத்துருந்தேன் இல்லைங்களா, ரிலையன்ஸ் ஒன்று, ஏஷியன் பெயிண்ட். ஓகே, ரிலையன்ஸ் ஏஷியன் பெயிண்ட் 2 கொடுத்துருந்தேன். ரிலையன்ஸ் வந்து 2171 கீழே போனால் சேல் கொடுத்துருந்தேன். ஓகே, 2171 கீழே போச்சு, 2158 டார்கெட்டும் அச்சுவாச்சு. ஓகேங்களா? டார்கெட் அச்சுவாச்சு. ஓகே, இதே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும், அதுதான் சொல்ல வரேன். ஒருவேளை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் கூட அதை வந்து காமனாக எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, நாளைக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுமா? கண்டிப்பாக ஹிட் ஆகும். ஓகே, எவ்ரி ட்ரேடும் பின்னாடியும் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக உண்டு. அந்த ஸ்டாப் லாஸ் நிகழ்ந்தால், அதாவது ஸ்டாப் லாஸ் ஆனால் நம்ம என்ன பண்ணணுன்றதை ப்ரீ பிளான் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? தொடர்ந்து 2 நாள் ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சுப்பா, 3ஆவது நாள் என்ன பண்ணலாம் அப்படின்றத ஒரு கணிப்பு இருக்கணும். ஓகேங்களா? தொடர்ந்து 10 ஸ்டாப் லாஸ் ஆச்சுன்னா ஓகே, அவங்க ட்ரேடிங் அவங்களுடைய வியூ சரியில்லை அப்படின்னு நினைக்கலாம். ஏன் என்னுடைய ஸ்டாப் லாஸ் ஒரு கண்டினியூவாக 3 நாள் ஸ்டாப் லாஸ் ஆன கண்டிஷன்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய பேக் டெஸ்ட் நிறைய அதுவும் உங்களுக்கு ஃப்ரீ டெலிகிராம் சேனல் சென்ட் பண்ணுவேன். ஸ்டாப் லாஸ் ஹிட்டானா கூட சென்ட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? இது பாருங்கள், இது ஏஷியன் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா 2396 அபோவ் பை பண்ணுங்கள், 2416 ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். எப்போது ஆனால் மார்னிங் நான் கொடுத்த டைமில் மார்க்கெட் கீழே போயிடுச்சு. அதுக்கப்புறமா எத்தனை மணிக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு 10 மணிக்கு மேலே வந்திருக்கு. மார்க்கெட் வந்து பை ஆகிட்டு கொஞ்சம் கீழே வரக்கூடாது, யாருக்கு? அந்த அக்ரெசிவ் ட்ரேடர்ஸ் பேனிக் ஆகிடுவாங்க. ஏன்னா பை ஆகிட்டா அவங்களுக்கு இப்படியே தான் போகணும். மார்க்கெட் இப்படி கீழே வந்துச்சுன்னா பயம் ஃபுல், ஒரு ரெட் கேண்டில் தெரியக்கூடாது. ஓகேங்களா? அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எவ்ரி ட்ரேடுக்கு பின்னாடியும் ஸ்டாப் லாஸ் உண்டு. சும்மா இந்த காமிக்கிறேன் ப்ராஃபிட் ஸ்க்ரீனை காமிக்கிறதுங்க, நீங்கள் அப்படி பிலீவ் ராங்காக நம்பிட வேணாம். இதுலேயும் ஸ்டாப் லாஸ் உண்டு. ஸ்டாப் லாஸுக்கு உங்களை தயார்படுத்திட்டு நான் ட்ரேடிங் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க மட்டும் என்னோடய 619 ப்ரைமில் ஜாயின் பண்ணி நீங்களும் கற்றுக்கலாம். ஒரு 3 மாதம் 6 மாதம் டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் தான் உங்களால் கற்றுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது பாருங்கள், நான் ட்ரேடிங்கில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் அனுப்பிச்சேன். ஏன்னா அந்த பக்கம் நான் ட்ரேட் பண்ணிட்டேன் அப்படி, ஏன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல என்னால். ஸோ அந்த விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. ஓகே, ஏன்னா நான் ட்ராவலிங்கில் இருந்தாலும் என்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ண ரெக்கார்ட், லேப்டாப் வந்து கையில் இருந்தது, அதில் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியல என்னால். அப்போ
அதாவது ஃபஸ்ட்டு வந்து சேல் எடுத்தேன் 3 மினிட்ஸ் சார்ட் இது 5 மினிட்ஸ் மாற்றிக்கிறாங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட வந்து ப்ராஃபிட் 2 இல்லை 3 ப்ராஃபிட் இருந்தது அதுக்கு முன்னாடி இது, அதாவது 46,000 சம்திங் எவ்வளோ இருந்தது. அதுக்கப்புறம் சேம் குவான்டிட்டி இந்த இதில் சேல் பண்ணேன், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு மேலே. ஸோ டபுள் குவான்டிட்டி பை பண்ணேன், என்னுடைய டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. இந்த செகண்ட் கேனில், இந்த கேனில் நெக்ஸ்ட் கேனில் வந்து டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. இது வந்து ஓகேங்களா. ஸோ இதில் எமோஷன் கட்டி தேவையில்லை. சப்போஸ் என்னுடைய மேலே போயிட்டு கீழே வந்துச்சு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சோ, எனக்கு அன்றைக்கி லாஸ் எதுவும் ஆயிருக்காது, என்னுடைய கேபிட்டலில் கரைஞ்சிருக்காது. ஜஸ்ட் என்னுடைய ப்ராஃபிட்டில் மைனஸ் ஆயிருக்குமே தவிர என்னுடைய கேபிட்டலில் கரைஞ்சிருக்காது. இப்போ என்ன ஆகுனா என்னுடைய கேபிட்டல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. சரி, இப்போ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்றதுக்காக குவான்டிட்டி அதிகமாக போட்டு பண்ணால் அதை விட முட்டாள்தனம் வேறு எதுவும் கிடையாது. இப்போ என்ன பண்ணணும்னா அடுத்த 2-3 நாள் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஓகே, இப்போ நமக்கு ப்ராஃபிட் வந்துச்சு, அடுத்த 2-3 நாள் ஏன் ட்ரேட் பண்ணாமல் இருக்கணும்னா நல்ல செட்டப், பர்ஃபெக்டான செட்டப் அந்த இடத்துல டாடா ஸ்டீல் 4th கேனில் அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக ட்ரேட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாவோ, மார்க்கெட்டில் வால்யூம் ரொம்ப கம்மியாகவோ, ஒரு சைட்வேஸ் போகிற மாதிரி சூழ்நிலை வந்துச்சுனாவோ அன்றைக்கி ட்ரேடிங் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். ஒருவேளை தெரியாமல் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய லாஸ், அதாவது நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுத்த அமௌண்ட் வந்து கேபிட்டலில் கரையக்கூடாது, ப்ராஃபிட்டில் கரையணும். ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா ஸ்டீல் 4th கேனில் எப்படி யூஸ் பண்ணணும்னு கற்றுக்குங்க. அதை அக்ரிசிவ் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டேன்னா, எப்போ ரெகுலராக யூஸ் பண்ணிட்டா உங்களுடைய மணி மேனேஜ் சிஸ்டம் பாதுகாக்காது, அதாவது உங்களுடைய ப்ராஃபிட் இப்போது எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு 50,000 இருக்குதுன்னா 50,000 மேலே நீங்கள் ஒரு 2,000 3,000 சம்பாதிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ரிஸ்க்கு இதில் தான் நீங்கள் எடுக்கணும். ஓகே, அந்த ட்ரேடிங் வந்து இந்த ரிஸ்க்கு இதில் பாதியில் எடுக்கணும். இந்த அதாவது இதுலேயும் உங்களுக்கு 1,500 லாக் பண்ணிடணும், மிச்சம் 1,500 சின்ன சின்ன குவான்டிட்டி ரிஸ்க் எடுக்கணும். இல்லையா நோ ரிஸ்க் எடுக்காமல் இருக்குது பெட்டர் ஃபர்ஸ்ட். ஏன்னா டபுள் சைட் ஸ்டாப் லாஸ் ஆகி போயிட்டோம் விடுங்க, வேறு யாருனா லாஸ் ஆகட்டும், அதுக்கு மறுநாள் நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ மறுநாள் நீங்கள் ட்ரேட் பண்ண சொல்ல சேம் குவான்டிட்டி தான் பண்ணணும். அதை இப்போ 50 பண்ணிட்டு இருக்கலாம், 50னா 50, 100னா 100, 500னா 500. நீங்கள் 50 குவான்டிட்டி பண்ணிட்டு சொல்லலாம். எப்போ இந்த 50,000 நீங்கள் 55,000 மாற்றுறீங்களோ, அதை 55,000 மாற்றுங்க. அப்போ இந்த 50 குவான்டிட்டியை 100 மாற்றுங்க. ஓகேங்களா. 100 கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் இந்த 60,000 பண்ணிட்டீங்களா, அப்போ என்ன பண்ணுங்க 100 150 இல்லை 200 மாற்றுங்க. அப்போ என்ன ஆகணும், உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இந்த லெவலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேங்களா. இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்மள ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை இந்த டாடா ஸ்டீல் இன்னொன்று சொல்லிட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு புரியல, எனக்கு இந்த டாடா ஸ்டீல் இந்த 4th கேனில் பற்றி இன்னும் பேசிட்டு இருக்கீங்க, தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறேன் அப்படின்றாங்க. பிளேலிஸ்ட்டில் என்னோடய வீடியோ டாடா ஸ்டீல் 4th கேனில் ஸ்ட்ராட்டஜி இருக்கும், அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்கள், உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு வேல்யூபிள் வீடியோ மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.